தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். நீதித் தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18. சிம்சோன் மிகவும் தாகமுற்று ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி, நீர் ஊழியன் மூலம் இம்மாபெரும் விடுதலையை தந்தீர். ஆனால் இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விருத்த சேதனம் செய்யப்படாதவரின் கையில் வீழ்வேனோ என்று மன்றாடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே. ஏசப்பா, இன்றைய வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக ஏசப்பா, வெப்ப அலையின் காரணமாகவும் வெப்ப சலனத்தின் காரணமாகவும் ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அன்பான பரிசான நீர்நிலைகள் எல்லாம் வற்றி வாடி விடுமே ஏசப்பா. ஏசப்பா, நீர்நிலைகள் காய்ந்து போகின்ற போது எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிடுமே அப்பா. ஏசப்பா, தண்ணீர் பற்றாக்குறை வருகின்ற போது சிம்சோன் உம்மிடத்தில் வேண்டியது போல நாங்களும் வேண்ட நேரிடுமே ஏசப்பா. அன்று நீர் கல்வாரி மலையிலும் தாகமாயிருக்கிறது என்று சொன்னீங்களே ஏசப்பா, அதே வார்த்தைகளை உம்முடைய தேசத்தில் உள்ள பிள்ளைகளும் சொல்ல நேரிடுமே ஏசப்பா. அப்பா, இவற்றையெல்லாம் நீர் கருத்தில் கொண்டு எங்களுடைய குற்றம் குறைகளையெல்லாம் மன்னித்து ஏசப்பா, வெப்ப தாக்கத்திலிருந்து விடுதலையை தந்து நீர்நிலைகள் எதுவும் வற்றி போகாதபடி திரும்பவும் நீர்நிலைகள் ஏசப்பா நிரம்பி வழிய நீர் கிருபை செய்வதற்கு